சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் அனுமதி அளித்தது தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் தனபாலும் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ஷேக் மதார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, தம்பிகள், மகன்கள் உள்ளிட்ட 7 பேர் மீது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஐயப்பன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் அவரது மகன்கள் ஆனந்த ராமகிருஷ்ணன், ஆனந்த மகேஸ்வரன் ஆகிய 2 பேர் மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த வழக்கில் 3 சாட்சிகள் விசாரணை நடைபெற்று வர உள்ள நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்குக்கு அனுமதி வழங்கிய அப்போதைய சபாநாயகர் தனபால் இன்று நேரில் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்து வருகிறார்.